பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுடைய உபவாச நாட்களும் ஆண்டவரே நமக்கு துதிக்கிறோம். 29வது நாளே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஏசப்பா, நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நீ நடப்பிக்கும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், சமாதானத்தின் தேவன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்தலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது என்ற பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது என்னாலும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஒரு நாளும் வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக ஒளினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராள மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நாளெல்லாம் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதை உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வாழுகின்றது, வாழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு முழங்கிடுவேன் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு
காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுக்கள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுக்கள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அழிந்து ஓடுகின்றது. அயல் மொழிகள் இனம் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன். அயல் மொழிகள் பேசிடுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரநீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரநீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் தினம் காண்பேன், நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அழிந்து ஓடுகின்றது. இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மயம்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். 116 சங்கீதம் 116. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை இடுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று நான் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஜெயக்குமார், அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டி நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேம் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாடலும் வேத வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து செயல்படுவாராக. ஆண்டவர் நம்முடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் உண்மையாகவே இந்த உபவாச நாளிலும் கூட 29வது நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவன் நம்மை அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நடத்தி வருகிறார். அவருடைய ஆண்டோடைய வல்லமை பரிபூர்ணமாய் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பாடலை போல
ஒரு வற்றாத நீரூற்றாக, நதியாக ஆண்டவர் நம்மை மாற்றப் போகிறார். அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதை நாம் உணர்கிறோம். ஆண்டவர் எந்த விதத்திலும் அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவமும் அவருடைய வல்லமையும் அவருக்கு நமக்குள்ளே வெளிப்படுகிறது. பாடல் பாருங்கள், எவ்வளோ அழகாக நிரம்பி வழிய போகுது. அது வற்றாத நதியாக இருக்கும். இயேசுவுக்குள்ளே ஆண்டவர் இந்த அற்புதமான நாளை நமக்கு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் எனக்கும் கேட்க கேட்க ஒரு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவரை நாம் துதியாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் நல்லவர், அவர் மகிமை நிறைந்தவர், அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உபவாச ஜெபம் வீண் போகாது. நிச்சயமாக நம்முடைய ஜெபம் வீண் போகாது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவார். எந்த அச்சமும் இல்லாதபடி தேவன் நமத்திலே கிரியை செய்வார். ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை நாம் செலுத்துவோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர், அவர் வல்லமை நிறைந்த ஆண்டவர், மகத்துவத்தையும் மகிமையும் நிரப்பின ஆண்டவர். அவருடைய வல்லமையை ருசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அவரை நாம் புகழ்ந்து இயேசுவின் மகிமையை காண நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அளவில்லாத அதிசயங்களை செய்ய போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? அவர் நல்ல தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம், அதிசயங்களை செய்கிற தேவன் இன்று நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, இன்றைக்கு செபத்தை குறித்து நாங்கள் செபிக்கிற ஒரு நாள். செபம்தான் ஜெபிக்க உள்ள நாள். ஆண்டவரே, அதில் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையான இயேசுவின் வல்லமை எங்கள் மத்தியிலே வீச ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறேன். உங்கள் வேண்டுதலை கேட்கிறேன். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிற ஆண்டவர். இடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்ன ஆண்டவர், எங்களை புறம்பே தள்ளாதபடி உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவாயின்னு சொன்ன வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வெளிப்படுவதற்காக. அல்லமை நாவியானவர் எங்களோட ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்.
எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் இயேசுவோடு அரண்டு உருண்டு பழகிற ஒரு கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையும் மகிமையும் கிருபையும் ஆண்டவரே நீர் அனுப்பி அந்த வியாதியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பலவிதமான வியாதிகள் நாளுக்கு நாள் தோன்றுகிறது. அவைகளில் என் தேவனுடைய மகத்துவம் இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலை கட்டளையிடுவீராக. தீராத பிரச்சனை, குடும்பத்தில் காணப்படுகிற சத்துருவின் தலையிடுதல், சத்துருவின் கிரியைகள் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதமாக்கி போடுவீராக. பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம், சாத்தானின் சதிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைத்து போடுவீராக. இருக்கட்டும், கட்டுகள் அரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயகீதங்கள் நாங்கள் முழங்குகிறோம். ஆண்டவர், வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாதிவானம் கொள்ளாத ஆண்டவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையின் மகுடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜவாபியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். நீர்க்கோவை வியாதி, நீர்க்கோவை வியாதி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நீர்க்கோதை ஆண்டவரே, நீர்க்கோவை வியாதிக்காக துக்கித்து அழுது அதனால் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நலிந்து வேதனைப்படுகிற பிள்ளைகளை நீர் இன்றைக்கு தொட்டு ஆண்டவரே நீர்க்கோவை வியாதியிலிருந்து விடுதலை தருகிறீர். உடைய கரம் தொடுவதாக. வரையிலும் மருந்து மாத்திரை செய்ய முடியாதது செஞ்சிட்டீங்க. இந்த சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புறப்படுத்தி போடுகிற இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்துவின் நினைவால் நாங்கள் வாழணும். ಶನಿ ಗಣಂಬರದ್ಯಾಶಿನಿ ಲೂರಿ ಹಾಕರೆ ನೀವು ಮಂಟಿಯಾ ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்மலையின் மீது உன் கால்கள் நிறுத்தினேன். கண்மலையின் மீது எங்களை நிற்க வைக்கிறவரே, உயர்ந்தவரே, கண்மலையை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கு தாகத்துக்கு நீர் தருகிறவரே, மகத்துவங்களை நீ செய்கிறவரே, மாட்சி மறைந்தவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதர் இயேசுவின் நாமமும் உயரட்டும். அற்புதர் இயேசுவே, அற்புதர் இயேசுவே, உம்மை நான் மறவேன், மக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், மக்காய் வாழ்வேன். மனதுருகும் தெய்வம், இதோ பரிதாபம். அவர்களை பார்த்து மனதுருகிறீரே. விசுவாசிகள் என்ற போர்வேலை விசுவாசிகள் இல்லை, போர்வைதான் போத்திருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அதிகாரமுள்ள ஆட்கள் இல்லை. கணேஸ்வரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிட. இன்னும் வாழ்க்கையிலே நீ காண வேண்டிய நன்மைகள் எவ்வளவு இருந்தால் நான் உன் கண்களிலே அந்த நினைவுகள் எண்ணங்கள் வரவில்லையே. கர்த்தர் இயேசு காத்து வழிநடத்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரம குயவனே, எங்களை வணைந்து கொள்ளுமே. சத்ருவினால் வருகிற வியாதி, சத்ருவினால் வருகிற வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தொட்டு சுகப்படுத்துறீங்கப்பா. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். ரெண்டு மனம், இரு மனமுள்ளவன் வழிகளில் தெரியாவரக்க அவன் நிலை வரப்பட. இரு மனமுள்ள
இருமனம் எங்கள் வாழ்க்கையை நன்மையை கெடுக்கிற அந்த இருமன ஆவியை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடும். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க, பாட, துதிக்க, ஒவ்வொருடைய முகம் பார்த்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்த தந்தீரே உம்முடைய கிருபை, தந்தீரே உம்முடைய கிருபை. மறக்க முடியாதையா, மறக்க முடியாது. என் நேசரை நான் தேடின என் நேசர் எங்கே வெள்ளை போல சென்று மறிதொண்டி பூக்கோத்து, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவருடைய நீ யாருடையது இயேசு, யாருடையது? ஆண்டவர் மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இப்பொழுது உம்முடைய குரல் உம்முடைய பிள்ளையுடைய காதில் துணிக்கட்டும். என்ன ஆண்டவரே, உனக்கோரதமாய் எழும்பும் எந்த ஆயுதம் வாக்கியது. உன்னை குறித்த ஒரு கரிசனை எனக்கு உண்டு, ஆனால் மற்றவர்களுக்கு இல்லையே என்ற வேதனையை இன்று வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவர். நிறுவிசாரமாக அலட்சியமாக எங்களை யாரும் கேட்கவில்லை என்று சொல்லி இந்த இளம் சிறிய வயதிலே பிள்ளைகளுடைய துன்மார்க்கங்களை ஏச கிறிஸ்துவின் நாமத்தில் நீக்கி போடுவீரா. எல்லா கட்டுகளை உடைப்பீராக நாமம் பாடணுமே, உம்மரசு வரணுமே, விரைவில் வரட்டோப்பா. அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆம், இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். ஆமென். ஆம்.